குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தேர்ஸ்டே நிஃப்டி 50 சென்செக்ஸ் அதோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்னு தான் ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சுது. இந்த இது நிஃப்டி 50ல் இந்த கேண்டில் நான் எடுத்திருந்தேன், இந்த 9.5 கேண்டில். அதுக்கப்புறம் இந்த கேண்டில் நான் கொடுத்துருந்தேன். 10.15 கேண்டிலில் நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது. இதில் ஒரு 22 பாயிண்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த கேண்டிலில் ஒரு ப்ராஃபிட்டு. ஸோ இன்றைக்கி ஓவராலாக நல்லபடியாகவே முடிஞ்சுது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி 50ல். அதாவது எடுத்தது 3 ட்ரேடு தான். அந்த 3 ட்ரேடில் ஃபஸ்ட்டு ட்ரேடு இந்த 10.15 கேண்டிலில், இந்த 10.15 கேண்டில் மேலே நல்லா போச்சு. மேலே போயிட்டு அது டவுன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். நான் கரெக்டாக அந்த இடத்துல தான் எடுத்தேன். அங்கேருந்து அது டவுன் ஆச்சு. 23 பாயிண்ட்டு போச்சு. நான் 20 பாயிண்ட்டை புக் பண்ணேன். இந்த கேண்டிலே என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே புக்குடு. புதுசாக யூடியூப்பில் வந்தவங்களும் இந்த இடத்துல கொடுத்துருந்தேன். அவங்களும் இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங். இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் கொடுத்துருந்தேன், அதுவும் ஃபஸ்ட் கிளாஸாக மேலே போச்சு. ஸோ இந்த கேண்டில் கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு 3, அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரமும் டெக்னிக்கல் பிரகாரமும் ரெசிஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தேன் நிஃப்டி 50ல். அது 3மே நல்ல ப்ராஃபிட் தான், நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. சென்செக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் இருந்தது. சென்செக்ஸில் நம்ம யாரும் ட்ரேட் பண்ணலை. சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்குன்னு சில ஜீவன்கள் இருக்குது. அந்த ஜீவன்கள் இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட். இந்த கேண்டில் கொடுத்துருந்தேன். இந்த கேண்டில் 11 மணிக்கு மேலே, ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் சப்போர்ட்டுக்கு மேலே வந்திருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்குது, எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன். அது ஸ்டார்டிங்கில் லாஸஸ் தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இந்த ரெசிஸ்டண்ட் கிட்ட வரும்போது, இந்த ரெசிஸ்டண்ட் இங்கே வரும்போது க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி சென்செக்ஸ்லேயும் நல்ல ப்ராஃபிட். இந்த ஒரு ட்ரேடு தான் சென்செக்ஸில் கொடுத்துருந்தேன், அது ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராஃபிட்டு. எப்படியும் ஒரே ஒரு ட்ரேடு எடுத்திருந்தாவே அதுவே எப்படியும் ஒரு 4500 ரூபா கிட்ட போயிருக்கும். ஸ்டாப் லாஸ் போட சொல்லியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் எங்கே போட சொல்லியிருந்தேன்னா, அதாவது இந்த கேண்டிலோட பாட்டம் இங்கே போட சொல்லியிருந்தேன். 81,950 போட சொன்னேன். அவன் அது வரவே இல்லை. இந்த கேண்டில் ரொம்ப க்ளோஸாக வந்தான், ஆனால் ஸ்டாப் லாஸ்லாம் ட்ரிகர் ஆகலை, அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ இந்த இடம் இவ்வளோ தான் இன்றைக்கி சென்செக்ஸில் போஸ்ட் மார்க்கெட். அதாவது நம்ம எடுத்த இடம் அது ஒன்று தான். 11 மணிக்கு எடுத்த இது ஸ்டாப் லாஸோடு போனதுனால அது நல்லா கீழே வந்தது, லாஸஸ்க்கே வந்தது. லாஸஸ் 1100 ரூபாவோ என்னமோ லாஸஸே வந்தது. ஆனால் மார்க்கெட் அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே பிச்சுக்கு மேலே போயிட்டான். நம்ம ரெசிஸ்டன்ட் லெவலெல்லாம் மேலே போயிடுச்சு இன்றைக்கி நிஃப்டி 50யும் சென்செக்ஸும். ஸோ ஓவராலாக பார்த்தா சென்செக்ஸ்லேயும் இன்றைக்கி ப்ராஃபிட்டபிள் தான், நிஃப்டி 50லேயும் ப்ராஃபிட்டபிள் தான். மார்க்கெட் இன்றைக்கி ஏறினதுக்கு ரீசன் அது ஒன்றும் இல்லை. குளோபல் கியூஸ் எல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் முடிஞ்சுது, யூஎஸ்து. அப்புறம் ஸ்ட்ராங் செக்டார் பர்ஃபார்மன்ஸு, பேங்க் நிஃப்டி ரேலி நல்லா இருந்தது. ஆக்சிஸ் பேங்க்கு, HDFC பேங்க்கு, இதெல்லாம் நல்லா ஹெவி வெயிட்ஸ், நல்ல மூமெண்டம் இருந்ததுனால இன்றைக்கி நிஃப்டி 50 சென்செக்ஸ்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக ஏறிச்சு. அது இல்லாமல் டெக்னிக்கல் பவுன்ஸ் வேறு. அந்த நிஃப்டி 50ல் அந்த டெக்னிக்கலை, அந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டான். அந்த 25,350, 400 உடச்சிட்டு ஃபஸ்ட் கிளாஸாக மேலே போயிட்டான். பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டு ஆல்ரெடி இருக்குது. என்ன இருக்குது? அந்த இந்தியன் யூரோப் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு, அந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டு, இது எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி மார்க்கெட்டை நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டுக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. காலையில் மைனஸ்லேயே இருந்தான். மைனஸில் இருந்து அப்புறம் மைனஸை லாஸ் பண்ணி கடைசியில் ஒரு 76 பாயிண்ட் ப்ளஸ்லேயே முடிச்சிட்ருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட்டு. சென்செக்ஸ் இன்றைக்கி வேறு வீக்லி எக்ஸ்பைரி. அந்த சென்செக்ஸ் இன்றைக்கி பயங்கர விளையாட்டில் தான் இருந்தது. பாருங்களேன், பெரிய ஒரு பீரிஷ் கேண்டிலு. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், எத்தனை பேர் அதை ஸ்டார்டிங்லேயே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே முடிஞ்சது. நான் என்ன சொன்னேன்னா, இந்த ரேலி அவன் ஒரு டவுன் வரவே இல்லை, கண்டிப்பாக இதை பாட்டம் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் மேலே போகும் தான் சொல்லியிருந்தேன். அதை எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில. 9.15 நான் சொன்ன மாதிரி 25,184 வரையும் வந்துட்டு தான் மார்க்கெட் ஃபர்தராக போச்சு. ஏன்னா நேற்று இவன் இங்கேருந்து ஏறின ரேலி ஒரு டவுன் கூட வரவே இல்லை. அப்போ என்ன நான் ப்ரெடிக்ட் பண்ணேன்னா, கண்டிப்பாக இது வரையும் வந்துட்டு தான் போவான்னு, வந்துட்டு போயிட்டான். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே தான் நடந்தது. முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சிச்சு.
லாஸஸ்லாம் எதுவுமே வரவே இல்லை. அந்த நிஃப்டி 50 தான் லாஸஸ்க்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் புல்லிஷாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கீ பாயிண்டெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால மார்க்கெட் இன்றைக்கி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக மேலே ஏறி முடிஞ்சுது. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இதெல்லாம் ஏன் இப்படி ஏறுது அப்படின்னு நம்ம பார்த்தா பட்ஜெட் ரேலி தான், வேறு என்ன. எனக்கு என்னவோ பட்ஜெட் வர்றதுக்கு முன்னாடியே ரேலி வந்துக்கிட்டே இருக்குது. இது வரையும் இதில் ஒரு 24,921 இப்போ 25,422. ஸோ எப்படியும் ஒரு 500 பாயிண்ட் ஏறிட்டான். பட்ஜெட் ரேலியில் பாதி 500 வந்துடுச்சு. இன்னும் பட்ஜெட் அன்றைக்கி ஒரு 500 பாயிண்ட் ஏறுவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. நேற்று எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருந்திருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு என்னவோ இன்றைக்கும் பையிங்கில் இருப்பாங்களோ தோணுது. ஏன்னா பாருங்களேன், நேற்றாவது ஓரளவுக்கு கேண்டில்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. இந்த பெரிய பெரிய கேண்டில் வரும்போது எஃப்ஐஎஸ் பையிங்கில் செல்லிங்கில் இருக்காங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த 3 கேண்டிலை தவிர ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங்கே இல்லை. ஸோ இந்த இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட பேட்டர்னை பார்க்கும்போது இன்றைக்கும் அவங்க பையிங்கில் எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு வியூகம் தான். அது கரெக்டாக இல்லையான்னு இன்றைக்கி ரிப்போர்ட் வந்தால் தெரிஞ்சிடும். ஏன்னா பாருங்களேன், இந்த மாதிரி இடத்துல எவ்வளோ பெரிய கேண்டில் வந்திருக்கு. அப்போ எஃப்ஐஎஸ் இன்றைக்கும் பை பண்ணியிருக்கலாம். பையிங்னா அவங்க பெரிய லெவலெலாம் பை பண்ணலைங்க. வெறும் ஒரு 800 கோடி அந்த ரேஞ்சில் தான். அவங்க சும்மா 2000 கோடியை பை பண்ணிட்டு 10,000 கோடிக்கு செல் பண்ணுவாங்க. அந்த கணக்கு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மார்க்கெட் ஃபர்தராக நாளைக்கு மறுபடியும் ஒரு மேலே போகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா பெரிய ஹேமர் பேட்டர்னில் வந்திருக்கு இன்றைக்கி. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஹேமர் வந்ததுன்னா புல்லிஷில் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும் அப்படின்றது ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு நீதி. அந்த நீதி தான் நிஃப்டி 50 இருக்குது. ஈவந்தில் எப்படி இருக்குன்னா ஈவந்துலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் நாளைக்கும் எனக்கு தெரிஞ்சு மேலே தான் போகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சென்டிமெண்ட்டு நம்ம நிஃப்டி 50க்கு வெள்ளிக்கிழமைனாவே இறங்கும். நாளைக்கு அதை அந்த தீர்ப்பை மாற்றிரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சரி, நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். இப்போ நடக்கிற வேர்ல்டு மார்க்கெட் நேற்று நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டவ் 30 வந்து 13 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, S&P -1, நாஸ்டாக் கம்போசிட் 40.35 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, FTSE 36 பாயிண்ட்டு இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது முடிஞ்சிச்சு. CSE தான் இப்போ ட்ரேட் ஆகுது. 50 பாயிண்ட் கிட்ட ட்ரேட் ஆகுது. டேக்ஸ் வந்து என்னங்க, டேக்ஸ் 290 பாயிண்ட் டவுனு. அடேங்கப்பா. நிக்கி 17 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, ஆங்சங் 141 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, ஷாங்காய் கம்போசிட் 7 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, NSE நிஃப்டி 76 பாயிண்ட்டு, BSE சென்செக்ஸ் 222 வச்சிங்களேன். STI வந்து ஒரு 21 பாயிண்ட்டு, காஸ்பி வந்து 50 பாயிண்ட்டு. இந்த US டாலர் குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. கோல்டு அப்போ பிச்சுக்கின்னு போயிருக்கோம். இன்றைக்கும் US டாலர் நம்ம USD INR என்னங்க மறுபடியும் நம்மளது இந்தியன் ருப்பி படுகேவலமாக போயிடுச்சு. 92க்கு மேலே ட்ரேட் ஆகுது. கோல்டு பாருங்கள், அப்பா. அந்த கோல்ட்மேன் சாக்ஸ் அவங்க கணிப்பு 5,400 600 போயிடும் அப்படின்னு சொன்னால் போயிடுச்சு. 5,586 ஆல் டைம் ஹைலேருந்து 5,490 ட்ரேட் ஆகுது. என்னங்க, ஒரு சவரன் வந்து 1,25,000 விற்கிது. இதெல்லாம் எங்கே போய் நிற்குமோ தெரில. சில்வர் ஏறிக்கிட்டே இருக்குது, காப்பர் ஏறிக்கிட்டே இருக்குது, க்ரூட் ஆயில் ஏறிக்கிட்டே இருக்குது. கோல்டு ஏறலை, அவன் எங்கேயோ போயிட்டான். வேறு சந்திர கிரகத்துக்கு போயிட்டான் பொழுது, வேறு மண்டலத்துக்கு. கோல்டு இங்கே மனுஷங்கிட்டலாம் இனிமேல் இருக்க முடியாது. பெரிய இடத்த நோக்கி போயிடுச்சு கோல்டெல்லாம் இனிமேல் வந்து பாத்தி கட்டி தான் அடிக்கணும். அதுக்கு ஒரே இது வந்து இந்த US டாலர் வந்து பழைய மாதிரி ஏறணும். ட்ரம்ப் இருக்க வரையும் கண்டிப்பாக இந்த டாலரோட மதிப்பும் ஏற போகிறது கிடையாது, கோல்டு மதிப்பும் குறைய போகிறது கிடையாது. இப்போ நடக்கிற ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னா, டவ் ஃபியூச்சர்ஸ் வந்து 33 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. நாஸ்டாக் ஃபியூச்சர் எப்படி இருக்குது? நாஸ்டாக் ஃபியூச்சர் சுற்றிக்கிட்டு இருக்குது. நாஸ்டாக் ஃபியூச்சர் வந்து 58 பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ டைம் வந்து மணி வந்து 5 ஆக போகுது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட் எப்படி முடியுதோ, பர்டிகுலராக US மார்க்கெட் எப்படி முடியுதோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கேப் அப்பா கேப் டவுனா அப்படின்ற மாதிரி தெரியும்.
இந்த இதில் டவ் ஃபியூச்சரும் நாஸ்டாக் ஃபியூச்சரும் ப்ளஸில் தான் இருக்கான், பாசிட்டிவில். ஏன் இந்த டேக்ஸ் மட்டும் 290 பாயிண்ட் மைனஸில் இருக்கான்? இங்கே பாருங்கள், 270 பாயிண்ட் இப்போ தான் 290 பார்த்தேன், இப்போ 270 இருக்குது. என்ன காரணம்? இப்போ இவன் டேக்ஸ் இங்கே இறங்கினானா நாளைக்கு நமக்கும் அடி விடும். ஏன்னா இவன் யூரோப் கண்ட்ரி, இவனோட அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தில் தான் நம்ம 2 பேரும் கையெழுத்து போட்டிருக்கோம், இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும். அவன் நேற்றெல்லாம் பாசிட்டிவில் இருந்தான், இன்றைக்கி அவன் செம்ம டவுனில் இருக்கான், இன்றைக்கி நம்ம பாசிட்டிவில் இருக்கோம். அப்போ நாளைக்கு நம்மளை சாத்திடுவாங்களோ? பார்க்கலாம் எப்படி முடியுது அப்படின்றது. இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம நிஃப்டி 50 நாளைக்கு கேப் அப்பா கேப் டவுனான்றது நாளைக்கு காலையில் தெரிஞ்சிடும். நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு கேப் அப்புன்னே வச்சு சொல்லுவோமே. ஒரு கேப் அப் இருந்தால், இந்த ப்ளூ லைனுக்கு மேலே ஒரு கேப் அப் இருந்தால் 25,500 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதையும் உடைச்சி ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா, ஸ்ட்ராங்காக உடைக்குது மீன்ஸ் இந்த மாதிரிங்க. ஒருத்தர் கேட்டிருந்தார், சார் நீங்கள் எப்போ பாரு ஸ்ட்ராங்காக உடைக்குதுன்றீங்களே, ஸ்ட்ராங்காக உடைக்கிறது மீன்ஸ் என்ன சார் அப்படின்னு. இதோ இந்த சப்போர்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி வருதா, இந்த மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து பிரிண்ட் ஆனால் பாருங்கள், அதுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலே தான் போகும். அந்த மாதிரி இந்த 25,500 ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா கண்டிப்பாக 25,581, அதாவது வெரி க்ளோஸாக 25,600 அது வரையும் போயிடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதையும் உடச்சிட்டானா 25,680. நான் இங்கே ஒரு கேப் இருக்குது தெரியுதுங்களா? இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபர்தராக இறங்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. இது ஒரு கேப் அப் சினாரியோவாக இருந்தால். இல்லை டேக்ஸு இப்போ இவ்வளோ கம்மியாக இருக்குது, யூஎஸ் மார்க்கெட்டும் ஒருவேளை ரொம்ப கம்மியாக லோவில் முடிஞ்சு லாஸஸில் முடிஞ்சோன்னா நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான் 25,342. இங்கே வந்துட்டு இதை இப்படி வந்துட்டு இப்படி ஓப்பன் ஆகிட்டு இப்படி போகலாம் மார்க்கெட். இப்போ நம்ம டெய்லியும் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மார்க்கெட்டில் 10 மணி வரையும் டவுனில் தான் முடியுது மார்க்கெட். அதாவது ஏறின ஏற்றத்தை வந்து டவுனில் முடிக்கிறாங்க. அது நமக்கு கண்கூடாக தெரியுது. இப்போ என்னுடைய அசம்ஷனில் நான் என்ன சொல்ல வரேன்னா, 25,342 வரையும் மார்க்கெட் வரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒரு கேப் அப் இருந்தால் இந்த சப்போர்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு மேலே போகலாம். இல்லை ஸ்ட்ராங்காக ஒரு பீரிஷ் கேண்டில் இந்த 25,342 உடைச்சிதுன்னா 25,276 அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட்டு. அதையும் உடைச்சானா அதுக்கப்புறம் இருக்கிறது 25,184. இன்றைக்கி வந்தால் இந்த சப்போர்ட்டை அகைன் வந்து தொடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நாளைக்கு ஓவராக பீரிஷ் சென்டிமெண்ட் இருந்ததுன்னா இதுதான் அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு. இவ்வளோ தொலைவு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 25,088 இருந்தாலும் இருக்கட்டும். எனக்கு என்னவோ வருமோ அப்படின்ற மாதிரி மைண்டில் படுது. உள்ளுக்குள்ளே ஒரு பச்சி சொல்லுது கீழே வரலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தா மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? டெக்னிக்கல் தான் நம்ம எப்பவுமே பார்க்கணும். மைண்டு சொல்கிறது, மனசு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். டெக்னிக்கலில் மார்க்கெட்டோட வியூகம் இப்படி தான் இருக்குது. இன்னமும் மேலே போகலாம், இந்த லெவல் வரையும் போகலாம், 25,683 வரையும் போகலாம். இதுதான் நாளைக்கு நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸ் வந்துடுவோம். சென்செக்ஸ் தாங்க டெய்லியும் நல்ல ப்ராஃபிட்டில் கிடைக்குது. நம்ம 3 ட்ரேட் பண்ணுறோம், அவங்க ஒரு ட்ரேட்லேயே 3,500 4,000 பிடிக்கிறாங்க சென்செக்ஸ். ஆனால் இது ரொம்ப டேஞ்சருங்க. என்ன பெரிய லெவலில் லாஸ் பண்ணவனே இவன் தாங்க. ஒரு நாளைக்கு சென்செக்ஸில் ஒரு கேப் அப் கிடைக்குது. இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சது. ஸோ வாய்ப்புகள் அதிகமாக சென்செக்ஸ் மேல் நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சென்செக்ஸ் மேல் நோக்கி போச்சுன்னா நிஃப்டி 50யும் மேலே தான் போகும். இன்றைக்கி மார்க்கெட் நல்லா ஏறினது காரணம் இந்த பேங்க் நிஃப்டி தாங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம நிஃப்டி 50 ஏறிக்கிட்டே இருக்குது, சென்செக்ஸும் ஏறிக்கிட்டே இருக்குது. நாளைக்கு சென்செக்ஸில் ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 83,038. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு 83,413. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சானா 83,753. இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு போதும். அதுக்கு மேலே போச்சுன்னா 84,226. ஒருவேளை கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கதா இருந்தால் மிகப்பெரிய ஒரு கேப் இருக்குது, அதாவது ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 81,777 இங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்னதாக இருக்குது, பட் அதெல்லாம் அது உடச்சிட்டு வந்துடும்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி இருக்கட்டும்.
82,039 அது ஃபஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 81,777, அதுக்கப்புறம் 81,412, அதுக்கப்புறம் 81,098. 81,098 விட்டுருங்க, இதை 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 வேண்டாம். இந்த 3, இந்த 82,039, 81,777, 81,412 இந்த லெவல்ஸ் வந்து நாளைக்கு சென்செக்ஸில் இன்ட்ராடே லெவல்ஸாக யூஸ் ஆகும். இன்றைக்கி சென்செக்ஸ்லேயே நல்ல ப்ராஃபிட்டாக தான் முடிஞ்சுது. இன்றைக்கி நேற்று நான் சொன்னேன்ல, புதுசாக சேர்ந்த ஒரு 3 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னு. அவங்க நேற்றும் ப்ராஃபிட் தான், இன்றைக்கும் ப்ராஃபிட் தான். வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் இப்போ தான் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நான் வந்து மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த லெவல்ஸ் வந்தால் இந்த இடத்துல ஒரு இந்த மணியை எடுத்தால் அது கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக தான் அமையுது. அதை தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் என்னால் ரெகுலராக ப்ராஃபிட்டும் பண்ண முடியுது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்டா இவன் இதையே சொல்கிறானே அப்படின்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான். இந்த லெவல்ஸு ஆக்சுவலி ஒரு டிஸ்க்ளைமரில் வந்து இந்த லெவல்ஸ் எல்லாம் ஆக்சுவலி ட்ரேடிங்க்கான லெவல்ஸ் கிடையாது. உங்களோட ரிசர்ச் அண்ட் அனலைசிஸில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைனை செட் பண்ணுங்கள். அப்போது இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டில் ஓஐ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி இருந்து உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியல, வாட்ஸ்அப்பில் எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் சர்க்கிள்லேயும் இப்படி தான் பண்ணுறாங்க. என்னோடய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் இப்படி தான் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள்லாம் ப்ராஃபிட்டில் வரும்போது ஏன் உங்களால் வர முடியல? அப்போ எங்கே லாஸஸ் வந்தவொடனேயுமே நீங்கள் ஐயோ பெரிய லாஸ் வருதுன்னு க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? இல்லை பயமாக இருக்குதா? என்னன்னு தெரியணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே எடுத்தவொடனேயுமே லாஸஸ் கண்டிப்பாக வரதான் செய்யும். நம்ம எடுக்கிற இடம் எல்லா நேரத்துலையுமே என்ட்ரி எடுத்தோடனேயுமே ப்ராஃபிட் வரும்னுலாம் சொல்ல முடியாது. எனக்கு வந்து 2,000 ரூபா ஸ்டாப் லாஸ் போடுறேன்னா 1,900 வரையும் வந்திருக்குது, பல வாட்டி வந்திருக்கு. சரி, நான் இன்றைக்கி லாஸ் பண்ணணும்னு இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டுருவேன். அது ரொம்ப நியரஸ்ட்டு அந்த ப்ரைஸ்க்கு வந்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும். இன்றைக்கி அப்படி தான் அந்த நிஃப்டி 50ல் அந்த பிஇ சைடில் போனேன். அவன் போயிட்டான். எங்கே அது இந்த இருங்க காட்டுறான். இந்த கேண்டிலு 10 மணி கேண்டிலு நல்ல ஒரு புல்லிஷ் வந்து அதுக்கப்புறம் கேண்டில் நல்லா புல்லிஷ் போச்சு. நான் அப்போ என்ன நினச்சேன்னா, இது கண்டிப்பாக மேலே போய்ட்டு ரிட்டர்ன் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கொடுத்தேன். அங்கே கொடுக்கும்போது எனக்கு லாஸஸில் தான் இருந்தது. லாஸஸ்னால் ₹1 ₹2 இல்லை, ₹900 லாஸஸ். ஆனால் அப்படியே ரிவர்ஸ் ஆகி 27 23 பாயிண்ட்டோ போச்சு. நான் அதில் 20 பாயிண்ட்டை புக் பண்ணேன். அதனால் எடுத்தவனையுமே லாஸஸ் வருது அப்படின்ட்டு க்ளோஸ்லாம் பண்ணக்கூடாது. உங்களோட ஸ்டாப் லாஸை நீங்கள் அங்கே டிட்டர்மைன் பண்ணிக்கணும். இவ்வளோ வரையும் வந்தால் நான் லாஸ் பண்ணிக்க ரெடி அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டா இந்த லாஸஸ்லாம் பார்த்து நம்ம மிரளவே வேணாம். இந்த ஃபீல்டுக்கு உள்ளே வந்துட்டோம், இது லாஸஸ்க்கெலாம் பார்த்து பயந்தால் வேலைக்கே ஆகாது. அதனால் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். எடுத்தவொடனேயுமே லாஸஸ் வருது க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த சென்டிமெண்ட்டும் இருக்கக்கூடாது. உங்களோட ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணணும். இந்த ட்ரேடு இன்றைக்கி இந்த ட்ரேடு இல்லையா, மார்க்கெட்டு இன்னும் 3:30 மணி வரையும் இருக்கும். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ட்ரேடில் நம்ம அந்த இழந்ததை பிடிச்சிடலாம். இல்லை நம்மளோட டார்கெட் இன்றைக்கி ஒரு நாளைக்கு 2,000 ரூபா லாஸ் பண்ணால் வெளியே போயிடணும் அப்படின்னா வெளியே போயிடுங்க. நாளைக்கு இருக்குது, நாளான்னைக்கு இருக்குது, இது மாதிரி எவ்வளோ நாள் இருக்குது, அப்போ பிடிச்சிக்கலாம். அந்த ஒரு கான்செப்டை மைண்டில் கொண்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம ஆப்ஷன் பையர் கூட சஸ்டைன் பண்ண முடியும். அதுக்கு இந்த பிரின்சிபல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போயுமே சொல்கிறது தான், ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக அமையும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை. இங்கே காட்டுற இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இந்த சப்போர்ட், இந்த ரெசிஸ்டன்ட் வந்தால் ஒரு சப்போர்ட் வந்தால் ஒரு காலை பை பண்ணுங்கள், ரெசிஸ்டன்ட் போனால் ஒரு புட்டை பை பண்ணுங்கன்னெலாம் நான் சொல்லலை. ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிசர்ச் யுவர் ஓன் அனலைஸ் அண்டு வில் டூ யுவர் ட்ரேடிங். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி. நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம்.